குவாத்தமாலா குற்றங்களின் பின்னணியில் மறைந்திருக்கும் ஒரு தேசம். மத்திய அமெரிக்காவின் இதயத்தில் அமைந்துள்ள குவாத்தமாலா மாயா நாகரிகத்தின் பெருமையையும், அடர்ந்த மலை காடுகளையும், பிரம்மாண்டமான எரிமலைகளையும், உலக புகழ்பெற்ற அட்டிலாண்ட் ஏரியையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான நாடு. ஆனால் இந்த இயற்கை அழகின் பின்னால் பல தசாப்தங்களாக உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு இருண்ட வரலாறும் மறைந்திருக்கிறது. குற்றங்கள், கும்பல் வன்முறைகள், போதைப் பொருள் கடத்தல், அரசியல் ஊழல், உள்நாட்டு போர் இவை அனைத்தும் குவாத்தமாலாவின் நவீன வரலாற்றை ஆழமாக பாதித்திருக்கின்றன. ஆனால் இந்த குற்றங்கள் வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, அவற்றின் வேர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்குகின்றன. ஆயிரத்தி 524 ஆண்டு ஸ்பெயின் குவாத்தமாலாவை கைப்பற்றியது. அதன் பிறகு மாயா மக்களின் நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களின் பாரம்பரிய ஆட்சி முறைகள் சிதைக்கப்பட்டன. பலர் கட்டாய உழைப்புக்கு தள்ளப்பட்டார்கள். பல நூற்றாண்டுகளாக நிலம், செல்வம் மற்றும் அதிகாரம் சிலரின் கைகளில் மட்டுமே குவிந்திருந்தது. இந்த சமூக சமத்துவமின்மையே பின்னர் உருவான பல மோதல்களின் அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது. 36 ஆண்டுகள் நீண்ட உள்நாட்டு போர் 1960 முதல் 1996 வரை முழு 36 ஆண்டுகள் குவாத்தமாலா உள்நாட்டு போரில் சிக்கி தவித்தது. அரசு படைகளுக்கும் இடதுசாரி ஆயுத குழுக்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த போர் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை சீரழித்தது. 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்ததாகவும் அல்லது காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் பெரும்பாலானவர்கள் ஆயுதம் ஏந்தாத பொதுமக்களாவார்கள். குறிப்பாக மாயா பழங்குடியினர் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல கிராமங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் சொந்த ஊர்களை விட்டு அகதிகளாக மாறினர். போருக்கு பிறகு ஏற்பட்ட அதிகார வெற்றிடம் 1996 அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் போர் முடிந்தாலும் வன்முறை முடிவடைந்ததாக தெரியவில்லை. பல முன்னாள் ஆயுத வீரர்கள் வேலை இழந்தனர். அரசு அமைப்புகள் பலவீனமாக இருந்தன. காவல்துறை போதுமான வளங்களின்றி செயல்படத் தொடங்கியது. Huh? Is this Costa Rica? Yeah? No, I am Sri Lanka. Okay. Good. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்கள் வேகமாக வளர்ந்து செயற்பட தொடங்கின. குவாத்தமாலாவில் மிகவும் பிரபலமான குற்ற கும்பல்கள் 2 ஆகும். ஒன்று மாரா சல்வட்ருச்சா MS-13 என்பதாகும். மற்றது பேரியோ 18 என்பதாகும். இந்த கும்பல்கள் முதலில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலில் உருவாகி பின்னர் நாடு கடத்தப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் மத்திய அமெரிக்க நாடுகளில் பரவலாயின. இவர்கள் போதைப் பொருள் விற்பனை, மிரட்டி பணம் பறித்தல், ஆயுத கடத்தல், கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் போன்ற பல குற்றங்களில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது.
குறிப்பாக ஏழை நகர்ப்புறங்களில் வசிக்கும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாததால் இந்த கும்பல்களில் சேரும் நிலை உருவானது. தென் அமெரிக்காவில் உற்பத்தியாகும் கொக்கைன் வட அமெரிக்காவை அடைவதற்கான முக்கிய நிலைப்பாதைகளில் ஒன்று குவாத்தமாலா ஆகும். மெக்சிகோவுக்கு செல்லும் வழியில் இது அமைந்திருப்பதால் பல சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புகள் இந்த நாட்டை இடைநிலையாக பயன்படுத்தின. இதனால் சட்டவிரோத ஆயுதங்கள், பண மோசடி, கொலைகள், அரசியல் செல்வாக்கு என பல பிரச்சனைகள் அதிகரிக்க தொடங்கின. ஊழல் குற்றங்களை எதிர்கொள்வதில் மிக பெரிய தடைகளில் ஒன்று ஊழல். பல ஆண்டுகளாக அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மற்றும் சில பாதுகாப்பு அமைப்புகளுடன் குற்றவியல் வலையமைப்புகள் தொடர்பு கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் உலகின் அதிக கொலை விகிதம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக குவாத்தமாலா கருதப்பட்டது. ஆனால் கடத்தல் சில ஆண்டுகளில் சில பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கொலை விகிதம் குறைந்தாலும் நகர்ப்புறங்களில் கொள்ளை, மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் இன்னும் சவாலாகவே காணப்படுகின்றன. பெரும்பாலான பயணிகள் உள்ளூர் வழிகாட்டுதல்களை பின்பற்றி இரவு நேரங்களில் தனியாக செல்லாமல் பாதுகாப்பான போக்குவரத்தை பயன்படுத்தி பயணம் செய்கிறார்கள். குவாத்தமாலாவை வெறும் குற்றங்களின் நாடு என்று கூறுவது அதன் உண்மையான அடையாளத்திற்கு நீதி செய்யாது. இது மாயா நாகரிகம் இன்னும் உயிருடன் வாடும் நாடு. கடந்த காலத்தின் காயங்களை தாங்கிக் கொண்டு புதிய எதிர்காலத்தை உருவாக்க முயலும் ஒரு தேசம். குவாத்தமாலாவின் கதை குற்றங்களின் கதை மட்டுமல்ல, அது போராட்டத்தின் கதை, மீண்டெழுச்சியின் கதை, நம்பிக்கையின் கதை, இயற்கை, கலாச்சாரம் மற்றும் மனித உறுதியின் கதை அது. அதனால் தான் இன்று உலகம் குவாத்தமாலாவை அதன் இருண்ட வரலாற்றால் மட்டுமல்ல, அதன் அழியாத கலாச்சாரத்தாலும் மீண்டும் நிற்கும் மக்களாலும் நினைவு கூர்கிறது. நான் இப்போது நடந்து செல்லும் இந்த கற்கள் பதிக்கப்பட்ட வீதி பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான மக்களின் காலடி தடங்களை சுமந்து நிற்கிறது. என் முன்னால் தெரியும் இந்த மஞ்சள் நிற வளைவு உலகம் முழுவதும் ஆன்டிகுவாவின் அடையாளமாக அறியப்படும் புகழ்பெற்ற சாண்டா கேட்டலினா வளைவாகும். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த வளைவு சாண்டா கேட்டலினா கன்னியர் மடாலயத்தின் இரு கட்டடங்களை இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அக்காலத்தில் கன்னியர்கள் வெளியில் மக்களின் பார்வையில் படாமல் ஒரு கட்டடத்தில் இருந்து மற்றொரு கட்டடத்திற்கு செல்ல இந்த வளைவை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பின்னர் அதன் மேல் ஒரு கடிகாரம் அமைக்கப்பட்டது. இன்று அந்த கடிகாரம் நேரத்தை மட்டும் காட்டுவதில்லை, பல நூற்றாண்டுகளின் வரலாற்றையும் அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த வீதியின் இருபுறமும் காணப்படும் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற காலனித்துவ வீடுகள், மரத்தால் செய்யப்பட்ட ஜன்னல்கள்,
இரும்பு கம்பி அலங்காரங்கள், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பால்கனிகள், இவை அனைத்தும் இஸ்பானிய கட்டடக்கலையின் அழகை இன்னும் உயிரோடு வைத்திருக்கின்றன. இந்த நகரம் பல முறை நிலநடுக்கங்களால் சிதறிய போதும் அதன் ஆன்மா இன்னும் சிதறிவிடாமல் இருக்கிறது. இந்த வீதியில் நடந்து செல்லும் போது பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்களோடு சேர்ந்து நடப்பது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு மனதில் உருவாகி விடுகிறது. காலையில் இந்த வீதியின் அமைதியும் மெல்லிய காற்றின் தொடுதலும் தொலைவில் ஒலிக்கும் தேவாலய மணி யோசையும் சேர்ந்து ஆன்டிகுவாவை ஒரு ஓவியமாக மாற்றிவிடுகின்றன. ஆன்டிகுவா இது ஒரு நகரம் மட்டுமல்ல, காலத்தை வென்று வாடும் ஒரு உயிருள்ள அருங்காட்சியகமும் ஆகும். இப்போது நான் நடந்து செல்வது ஆன்டிகுவாவை முழுமையாக அரவணைத்தபடி நிற்கும் ஒரு அற்புதமான மலை உச்சிக்கு. அந்த இடத்தின் பெயர் செர்ரோ டெலா குரூஷ் என்பதாகும். இது இயற்கை தனது அழகை முழுமையாக வெளிப்படுத்தும் ஒரு அற்புத இடமாகும். சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்கவில்லை. நான் மெதுவாக மலையை நோக்கி நடக்கத் தொடங்குகிறேன். சுற்றிலும் உயர்ந்து நிற்கும் பைன் மரங்கள், அவற்றின் இலைகளை வருடிச் செல்லும் குளிர்ந்த தென்றல், தூரத்தில் ஒலிக்கும் பறவைகளின் இனிய குரல்கள், நகரத்தின் சத்தம் மெதுவாக மறைந்து இயற்கையின் இசை மட்டும் காதுகளில் ஒலிக்கிறது. ஒவ்வொரு அடியும் நம்மை ஒரு புதிய உலகத்திற்கு எடுத்துச் செல்கிறது. இந்த நடைபாதை மிகவும் நீளமானதல்ல, ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் இயற்கையின் அழகை ரசிக்க வைத்துக் கொண்டே அது நீளுகிறது. பாதையின் ஓரங்களில் பூத்து குலுங்கும் காட்டு பூக்கள், மரங்களின் இடைவெளியில் தெரியும் ஆன்டிகுவா நகரத்தின் ஓர் அழகிய முதல் காட்சியாகும். சில நிமிடங்களில் மலையின் உச்சியை அடைந்து விட்டேன். இங்கே முதலில் பார்வையை ஈர்ப்பது வானத்தை நோக்கி கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் வெண்மையான மிகப்பெரிய சிலுவையாகும். அதனால் தான் இந்த இடத்திற்கு செர்ரோ டெலா குரூஷ் என்று பெயர் வந்திருக்கிறது. அதாவது சிலுவையின் மலை என்பது இதன் பொருளாகும்.
அந்த சிலுவையின் அருகில் நின்று கீழே பார்த்த அந்த ஒரு நொடியில் அதை வார்த்தைகளால் விவரிப்பது மிகவும் கடினம். முழு ஆன்டிகுவா நகரமும் நம் காலடியில் விரிந்து கிடப்பது போல் தென்படுகிறது. சிவப்பு ஓடுவேந்த வீடுகள், நூற்றாண்டுகள் பழமையான தேவாலயங்கள், கற்களால் அமைக்கப்பட்ட தெருக்கள், பசுமை நிறைந்த தோட்டங்கள், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வீடுகள் என அவை நீள்கின்றன. ஆனால் இந்த அழகை இன்னும் பிரம்மாண்டமாக மாற்றுவது நகரத்தின் பின்னால் கம்பீரமாக எழுந்து நிற்கும் அக்வா எரிமலையாகும். சுமார் 3760 மீட்டர் உயரமுடைய இந்த எரிமலை பல நூற்றாண்டுகளாக ஆன்டிகுவாவின் காவலனாக நிற்கிறது. அதன் உச்சியை சுற்றி மேகங்கள் மெதுவாக மலை முகடுகளை தழுவிச் செல்லும் காட்சி மிகவும் அற்புதமாக மனதை வருடுகிறது. இந்த அழகின் பின்னால் மறைந்திருக்கும் வரலாற்றை பார்க்கலாம். 1543ஆம் ஆண்டு ஸ்பெயின் பேரரசு ஆன்டிகுவாவை குவாத்தமாலாவின் தலைநகரமாக அறிவித்தது. அதன் பிறகு இது மத்திய அமெரிக்காவின் மிக முக்கியமான நகரமாக வளர்ந்தது. அரசு அலுவலகங்கள், பெரிய தேவாலயங்கள், பல்கலைக்கழகங்கள், வணிக மையங்கள் மற்றும் கலை கலாச்சார வளர்ச்சி என எல்லாமே இந்த நகரத்தை சுற்றியே நடைபெற்றன. ஒரு காலத்தில் இந்த நகரத்தின் தெருக்களில் ஸ்பானிய ஆளுநர்கள் நடந்திருக்கிறார்கள். குதிரை வண்டிகள் ஓடியிருக்கின்றன. மணியொலிகள் நகரம் முழுவதும் எதிரொலித்திருக்கின்றன. ஆனால் இயற்கை தனது சக்தியை வெளிப்படுத்திய ஒரு நாள் சாண்டா மார்டா நிலநடுக்கங்கள் என்று அழைக்கப்படும் தொடர் பேரழிவு நிலநடுக்கங்கள் ஆன்டிகுவாவை கடுமையாக தாக்கின. பல தேவாலயங்கள் இடிந்து நொறுங்கின. அரண்மனைகள் சேதமடைந்து விழுந்தன. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு அழுதனர். அந்த பேரழிவுக்கு பிறகு ஸ்பெயின் ஆட்சியாளர்கள் தலைநகரை தற்போதைய குவாத்தமாலா சிட்டிக்கு மாற்ற முடிவு செய்தனர். ஆனால் ஆன்டிகுவா இன்னும் இறக்கவில்லை. அது தனது காயங்களோடு உயிர் வாழ்கிறது. இன்று அந்த இடிந்த தேவாலயங்களும் பழமையான கட்டடங்களும் காலத்தின் சாட்சிகளாக அமைதியாக கம்பீரமாக நிற்கின்றன. 1979ஆம் ஆண்டு இந்த நகரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு உலகம் முழுவதிலிருந்தும் பயணிகள் இந்த நகரத்தை ரசிக்க வர தொடங்கினார்கள். அந்த நகரத்தை முழுமையாக ரசிக்கக்கூடிய மிக அழகான இடம் எதுவென்றால் இந்த செர்ரோ டெலா குரூஸ் தான். இங்கிருந்து பார்க்கும்போது கடந்த 500 ஆண்டுகளின் வரலாறும் நிகழ்கால வாழ்க்கையையும் ஒரே காட்சியில் இணைந்து நிற்பதை உணர்ந்துவிட முடிகிறது. முழு நகரமும் தங்க முலாம் பூசியது போல் ஜொலிக்கிறது. குளிர்ந்த தென்றல் முகத்தை வருடுகிறது. அந்த அமைதியில் சில நிமிடங்கள் கண்களை மூடிவிட்டால் உலகத்தின் எல்லா கவலைகளும்
மறைந்து போக காண முடிகிறது. செர்ரோ டெ லா குரூஸ். இது இயற்கை, வரலாறு, நம்பிக்கை, கலாச்சாரம் மற்றும் அமைதி ஆகிய ஐந்தையும் ஒரே இடத்தில் உணரச் செய்துவிடும் ஒரு மாய அதிசயமாகும். ஒரு முறை இந்த மலையின் உச்சியில் நின்று ஆன்டிகுவாவை பார்த்துவிட்டால் அந்த காட்சி வாழ்நாள் முழுவதும் நினைவிலிருந்து மறைந்து விடுவதில்லை. அதனால்தான் உலகம் முழுவதில் இருந்து மக்கள் மீண்டும் மீண்டும் இப்பகுதியை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஏனெனில் சில இடங்கள் நம் கண்களை மட்டுமல்ல, நம் இதயத்தையும் கொள்ளை கொண்டு விடுகின்றன. செர்ரோ டெ லா குரூஸ் அப்படிப்பட்ட ஒரு மாய உலகம் இது. இந்த அழகான பயணத்தில் என்னுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உறவுகளே. வணக்கம்.